சத்யா, ஹே, என்னம்மா? ஹேய், என்னடி? எதுக்கு இப்படி கண்ணெல்லாம் கலங்கி? எல்லாமே நமக்கு ஃபேவரா நல்ல விஷயமா தானே நடந்திருக்கு. வேற இன்னமும் எதுக்குடி அழற? ஒருவேளை ஆனந்த கண்ணீரோ? ஆனந்த கண்ணீரா இருந்தாலும் இப்படி தேம்பி தேம்பி அழுவாங்க. இல்ல ஒருவேளை இப்படி இருக்குமோ? அட என்னடா என்னடா, வீட்டுல எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சோமே. ஆனா இப்படி வீட்டுல ஒத்துக்கிட்டு இவன் தலையில நம்மள கட்ட போறாங்களேன்னு வருத்தப்படுறியா? தேங்க்யூ. இல்ல புரியல. அப்புறம் வேற என்னத்துக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? ஆமா, நீ சொன்ன மாதிரியே. ஆமா, என்னடா என்னடா இவன் தலையில நம்மள கட்ட போறாங்கன்னு தான் அழுதுட்டு இருக்கேன். போடா. சரி, எனக்கு புரியுது. என்ன புரியுது உனக்கு? அதான் எல்லாமே புரியுது. எல்லாமேனா? எல்லாமேனா எல்லாமே தான். நீ ஹே, இரு இரு. எதுக்கு நீ இப்படி எல்லாம் கண்ண கசக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்ன, உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தான் எனக்கு தெரியல. இன்னும் 4 வருஷத்துக்கு பார்த்து பேசிக்காம உனக்கு ஈஸியா இருக்கும். வீட்ல ஒத்துக்கிட்டதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். சத்யா, உன் வீட்டுல ஒத்துப்பாங்கன்றதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம். ஆமா, அதெல்லாம் எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா நீ அடுத்து இந்த 4 வருஷத்துக்கு ஒரு டீலிங் போட்டிருக்கல, அதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த ஒரு மாசமே உன்னை பார்க்காம பேசாம இருந்தது தாங்கிக்க முடியாம தான் நேத்து உன்னை பார்க்க வந்தேன். பார்க்க வந்ததை அப்படி மாட்டிக்கிட்டேன். அது நல்ல விஷயம் தானே. இது உன்னை பார்க்க வந்து நான் வீட்டுல மாட்டிக்கிட்டு அடி வாங்கினதா? நான் அது சொல்லல. இப்படி உன் வீட்டுக்கு தெரிஞ்சனால தானே இன்னைக்கு 2 பேர் வீட்டுல இருந்தும் பேசி சம்மதம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் சரி. பட்டு, எப்படி நான் சொல்லிட்டு நான் மட்டும் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறியா? ஆமா. போடி, சின்ன வயசுல இருந்து பெருசா இந்த விஷயத்துக்கும் எனக்கு அழுது பழக்கம் இல்ல. இது வரைக்கும் நான் அழறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் உனக்காக அழுதேன். நீ என்ன புரிஞ்சுக்கலன்றதுக்காக அழுதேன். எனக்கு இந்த அழுகெல்லாம் பெருசா வராதுடி. உள்ளுக்குள்ள தாங்கிக்க முடியாத வலி இருந்தாலும் அத முகத்துல காட்டிப்பனே தவிர இது வரைக்கும் நான் அழுது யாரும் பெருசா பாத்திருக்க மாட்டாங்க, உன்னை தவிர. தெரியாம பண்ணிட்டேன், அது வேற ஏன் ஞாபகப்படுத்துற? ஹே சேச்சே, நீ கஷ்டப்படணுன்றதுக்காகலாம் நான் சொல்லல. யோசிச்சு பாரு, 25 வயசாகுது. நானே சொல்றேன், லைஃப்ல எதுக்குமே பெருசா இது வரைக்கும் அழாத பையன் முறை கண்ணீர் விட்டு அழுதுருக்கான். அதுவும் ஒரு பொண்ணுக்காக. என்ன விஷயமோ வேணா இருக்கலாம், அப்போ அந்த பொண்ணு லைஃப்ல அவனுக்கு எவ்வளவு முக்கியமானவளா இருப்பா. அப்படி இருக்க ஒரு பொண்ணு கிட்ட 4 வருஷமா பழகாம பேசாம இருக்கிறதெல்லாம் அவனுக்கு சாதாரண விஷயம் நீ நினைக்கிறியா? இல்ல நான் அழுது நீ பாக்கணும்னு நினைக்கிறியா? நீயாவது அழுது வெளிப்படுத்துற. உனக்கே நல்லா தெரியும், ஒரு நாள் 2 நாள் நீ சண்டை போட்டு பேசாம இருந்தாலும் எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும்னு. 4 வருஷம். எல்லார் வீட்டு கேலண்டர்லயும் ஒரு வருஷத்துக்கு 365 நாள், மிஞ்சு போனா 366 நாள். இனி எனக்கு மட்டும்தான் ஒரு நாளே ஒரு வருஷம் மாதிரி நகர போகுது. அது என்னமோ சொல்லுவாங்கல்ல, பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தா ஒரு வருஷம் கூட ஒரு நாள் மாதிரி இருக்கும்னு. அதே பக்கத்துல இல்லைன்னா ஒரு நாள் கூட ஒரு வருஷம் மாதிரி இருக்கும். எனக்கு தெரியும் தான், உன்னை பார்த்து பேசலன்னா எனக்கு ஒரு நாள்லயே பைத்தியம் பிடிச்சிரும்னு. இருந்தாலும் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நீயும் எந்த விதத்திலயும் பாதிக்கப்பட்டிருக்க கூடாதுன்னு தான். அதே நேரம் உன் படிப்பெல்லாம் முடிஞ்சு நீ என்கிட்ட வர நேரத்துல உனக்கு லைஃப்ல சின்னதா கூடவுமே எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கணும். இதுக்கு நடுவுல எல்லாம் எனக்கு இன்னமும் ஒரு டாஸ்க் கொடுத்து ஞாபகம் இருக்கா? அந்த இன்னொரு 1000 ரூபாய் நோட்டை தேடி கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வேலை இருக்கு. அதனால பட்டு, உங்க வீட்டுல எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நீ நல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மாமா வந்து இனி ஒண்ணு தூக்கிட்டு போறதுக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட்டி கூட்டிட்டு போறேன். என்னது? தாலிடி. அட போடா, நீயும் என்னென்னவோ பேசுறதா. வாய் அசைறது மட்டும்தான் எனக்கு தெரியுதே தவிர ஏன் காதுக்கு தான் எந்த விஷயமும் வந்து சேர மாட்டேங்குது. நான் ஏன் இப்படி இருக்கேன்? நீ என்ன ரொம்ப கெடுத்துட்டடா. ஏய், உன் வீட்டுல இருக்குண்டி, யார் காதுலயாவது கேட்டுற போது வேற என்னவோ கத்தி கடப்பாறையோட வந்துருவாங்க மேல. என் மனசு எப்படி நீ தானடா கெடுத்து வச்சிருக்க. சரி, கண்ணை மூட. கண்ணை மூடவா? எதுக்கு? கண்ணை மூடு சொல்றேன். நீ என்ன சொல்லு. பயப்படாது, கிஸ் எதுவும் அடிச்சிட மாட்டேன். பண்ணிட்டாடும். கேக்கல. கண்ணு தானே மூடுறேன்.
என்ன? அட திருடா, என் கொலுசை நீதான் திருடிட்டு போனதா? எது திருடிட்டு போனேனா? ஆ, இத காணோம்னு நான் தான் தொலைச்சிட்டேன்னு எங்க அம்மா கிட்ட எவ்வளவு அடியெல்லாம் வாங்கினேன். சரிதான். மேடம்க்கு மெமரி லாஸ் வேற ஆகும் போல் இருக்கு. என்னவா ஞாபகம் இல்ல உனக்கு? ஒரு நாள் என்ன பார்க்க வந்து திரும்ப வீட்டுக்கு போறப்போ சத்தம் கேட்டு வீட்டுல மாட்டிக்க கூடாதுன்னு கழட்டி என் கையில கொடுத்த. மேடம் வாங்காம அப்படியே மறந்து போயிட்டீங்க. அத நான் பார்த்து பார்த்து வச்சிருந்தா எனக்கு திருடன்ற பட்டமா? ஆமா, ஆனா அத முன்னாடியே தந்திருந்தா நான் வீட்ல அடி வாங்கி இருந்திருக்க மாட்டேன்ல. இப்ப கூடவும் தந்திருக்க மாட்டேன் தான். ஞாபகமா நாமளே வச்சுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா இன்னும் 4 வருஷத்துக்கு என் ஞாபகம் உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும் பாத்தியா? புரியுது, எப்பவும் சொல்ற டைலாக் தானே. இது இருந்தா நான் உன் கூடவே இருக்க மாதிரின்னு. அதுக்குதான் கையில ரிங்கு மாட்டி விட்டுருக்கியே, அப்புறம் இது எதுக்கு? இது என்னவோ என்னோடதுதான், இவ்வளவு நாள் வரைக்கும் என்கிட்ட தான் இருந்தது. நீ இதை வச்சிருந்தா கூட ஏதோ ஏன் ஞாபகமா வச்சிருக்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஏன் கால்ல மாட்டி விட்டதுக்கு காரணம்? அது வந்து பட்டு, இது என்னவோ உன்னோடதுதான். ஆனாலும் இது இப்ப போட்டு விட்டது யாரு? யாரு? மக்கு, நான் தாண்டி. என்ன திட்டுற? சரி சரி. என்ன இப்போ நீ ரிங்க நான் கையில மாட்டிருக்க, அதுல இருந்து ஏதாவது சவுண்ட் வருமா? அது எப்படி வரும்? எஸ் கரெக்ட், வராது அப்படிதானே? ஆனா இது அப்படியே சொல்லு, நீ நடந்த ஜல் ஜல்னு சவுண்ட் வரும். அப்படி எப்பெல்லாம் அந்த சவுண்ட் வருதோ உனக்கு என் ஞாபகம் வரும்ல. எப்படிடி ஐயாவோட மாஸ்டர் பிளானு? உலகத்துல லவ் பண்றவங்களுக்குலாம் எப்படி எப்படியோ மூளை வேலை செய்யுது. ஆனா உனக்கு எப்படி செஞ்சிருக்கு பாத்தியா? என்ன? உனக்கு எப்போலாம் இந்த கொலுசு சவுண்ட் கேக்குதோ அப்பெல்லாம் உனக்கு என் ஞாபகம் வரும். அதாவது எப்பவும் நான் உன் கூடவே இருக்க மாதிரி. அதெல்லாம் கூட பரவாயில்ல. சரி, 4 வருஷம் தானே, நீ எங்க போயிட போறேன்னு சொல்லி என் மனசு நான் தேத்திக்கிட்டு இருந்தாலும் என் மூளை எனக்கு என்ன தெரியுமா சொல்லி தருது? அட ஆமாப்பா. என்னன்னு? சத்யா, இந்த 4 வருஷத்துல இவன் உன்னை பார்க்காம பேசாம இருந்து யாரையாவது கூட்டிட்டு ஓடி போயிட்டானா நீ என்ன பண்ணுவ? பாவம்னு சொல்லுது. திருத்த முடியாதுடி, உங்களை திருத்தவே முடியாது. பொண்ணுங்களுக்கு எப்படிடி சண்டை கொண்டது கூடவே அக்கா தங்கச்சி மாதிரி பிறந்துருமா? வா பாவண்டி பசங்க. நீ ஏதாவது அப்படி பண்ணிட்டனா? ஆமாமா, எனக்கு எவ்வளோ வேலை கிடக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இதுதான் பார்த்துட்டு இருக்க போறேன். அப்படி தோணுது. ஏன்? உன் டிசைன் அப்படி. சரி சத்யா, தாத்தா வர கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் பேசுறதுக்கு என்னவோ 10 நிமிஷம் டைம் கேட்டுட்டு தான் வந்தேன். பார்த்து பத்திரமா இருக்கணும் என்னம்மா. காலேஜ் எல்லாமும் பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். ஒழுங்கா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், பத்திரமா இருந்துருவல்ல. சத்தியமா நீ எங்க இருந்தாலும் உன்னை சுத்தி பக்கத்துல தான் இருப்பேன். எப்படியும் முக்கியமா இப்படி நினைச்சு நினைச்சு அழுறதெல்லாம் திரும்பவும் கேக்குறேன், மறந்தும் கூட வேற யாரும்? கிறுக்கு, ஏன் டிக்ஷனரியில எல்லா பக்கத்துலயும் நீ மட்டும் தாண்டி இருக்க, போதுமா? பட்டு தக்காளி, நான் போயிட்டு வரேன். என் போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன்லடா. கண்டிப்பா உன் வீட்டுல உள்ள எல்லா ஆளையும் எடுக்கிட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர. என்னடா பாக்குற? வர நீயே? வரேன்டா, கண்டிப்பா வரேன். அது அப்புறம் உன் பேத்தி விஷயத்த மறந்துடாத. டேய் படவா, அத பேசி முடிச்சு காரியத்தை சாதிச்சிட்டியே. சொன்னா வாக்கு தவற மாட்டேன்டா. என் பேத்தி உன் பேரனுக்கு தான். சரிடா, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிடா தங்கம், போயிட்டு வா. நான் கண்டிப்பா உன்னை பாக்குறதுக்கு வரேன். அம்மா போயிட்டு வரேம்மா. தம்பி போயிட்டு வரேன். கண்டிப்பா நீங்க எல்லாரும் குடும்பமா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா கண்டிப்பாண்ணே. போயிட்டு வரோம். சரி தம்பி. இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமை காதல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா.
கனவாக நான் வருவேன் சம்மதமா சம்மதமா கண்ணோடு நான் இருப்பேன் சம்மதமா சம்மதமா ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா பல கோடி பௌர்ணமிகள் மாற்றிடுமே சம்மதமா இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும் சம்மதமா பிரிந்தாலும் அன்னை சேரும் உயிர் வேண்டும் சம்மதமா என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன் உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன் என்னோடு நீயாக உன்னோடு நானாக பிரியமானவரே ஓகே சார், சைட்க்கு நான் மார்னிங் வந்து செக் பண்ணிடலாம். ஓகே. இவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? எப்படி இது எப்படி பார்த்தாலும் இடிக்குதே. அப்புறம் எப்படி tan theta ஈக்குவல் டு sin theta பை cos theta? ச்சே இல்லையே. அப்புறம் எப்படி இப்படி? அடே மச்சான், எப்படி இப்படி? என்னதுடா? இல்ல மச்சான், எனக்கு புரியவே இல்ல. எப்படி இப்படி இப்படி? எதுக்கு இந்த இப்படி எப்படி எல்லாம்? டே நீ சொன்னலடா உன் ஆள் வீட்டுல உனக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு. அதான் எப்படி? இப்போ வாயிலே ஏதாவது எடுத்து அடிக்க போறேன். என்னன்னு தெளிவா கேள்றா. இல்ல மச்சான், நீ லவ் பண்ணனால உங்க தாத்தா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டாங்களா? இல்ல அவங்க 2 பேரும் இதுக்கு முந்தையே ஃப்ரெண்ட்ஸா இருந்தனால நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்களா? ஒரே குழப்பமா இருக்கு மச்சான். எப்படி இப்படி எல்லாம்? ஓ அப்படின்னா எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். எப்படி அந்த புள்ள வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க? அதுக்கு மேல உங்க தாத்தா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். டேய் 2 பேரும் உண்மையா லவ் பண்றாங்கன்னா அவங்கள எப்படி வேணா விதி சேர்த்து வைக்கலாம். ஓ நீ உண்மையாவோட லவ் பண்ற? இல்லடா சும்மா டைம் பாஸ் ஆகல பாத்தியா? அடங் டைம் பாஸ்கா? அப்படியே வாயிலே மிதிப்பேன். சே போட. நான் கூட தான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன். ஒருவேளை எங்க தாத்தாவும் கோப்பு தாத்தாவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா? டேய் ஆமாண்டா, உங்க தாத்தாவும் அந்த பிள்ளை தாத்தாவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அது தெரியாம நீங்க லவ் பண்ணிருக்கீங்க. பாரு உனக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு. உனக்கு எங்கேயும் பெருசா மச்சம் இருக்குடா. இப்போ எங்க தாத்தாவும் அந்த பிள்ளைக்கு தாத்தாவும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களான்னு நான் எப்படிடா இன்வெஸ்டிகேஷன் பண்றது? பெரிய பிச்சு எப்போ போய் சேர்ந்துருச்சு. அதே மாதிரி அவளுக்கும் சொந்தம்னு யாரும் சொல்லிக்கிறதுக்கு இருக்கிறது மாதிரி தெரியல. டேய் லூசாடா நீ. ஏன் மச்சான்? வேற ஒருத்தருக்கு அப்படி இருந்தா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குமா? பைத்தியம். என்ன மச்சான் சொல்ற? பைத்தியமா நானு? ஆமா, வேற அப்படிதானே பேசிட்டு இருக்க. ஓ இருக்கலாம் மச்சான், நான் பைத்தியமா கூட இருக்கலாம். காதல் முத்தி போய் பைத்தியமா தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். எங்க நம்மளதான் அவ ஏறெடுத்து பார்க்க மாட்டாளே. ஏண்டா அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா விட்டுறேன். நல்ல கதையா இருக்கே. எப்படி எப்படி எப்படி? இவரு மட்டும் ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்லைனாலும் ஸ்கூல்ல இருந்து துரத்தி அந்த பிள்ளைய லவ் பண்ணுவாராம். அந்த பிள்ளையும் சே போனா போட்டோம், இத்தனை வருஷத்துக்கு நம்ம பின்னாடி இப்படி ஒரு பையன் சுத்திக்கிட்டு இருக்கானே பாவம் பார்த்து ஏதோ ஓகே சொல்லிருச்சு. நீ பேசதானே செய்வ? டேக் இருக்கா, அவளுக்கு என்ன பிடிக்காமலாம் இல்ல, அவளுக்கு அப்பவே என்ன பிடிச்சிருந்தது. மேடம்க்கு தான் ஈகோ ஜாஸ்தி பாத்தியா? அப்பவே ஸ்கூலுக்குள்ள கொஞ்சம் திமுறாதான் சுத்துவா. இல்ல புரியல, அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு எவன்டா சொன்னா? மாங்கா. நான் தான் சொல்றேன். அப்போ நீ தான் அந்த மாங்கா மடையா. ரொம்ப திமிர் காட்டுவா மச்சான். ஆனா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு பாயிண்ட்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி 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 எப்படி? சரிடா எப்படி? சின்னதுல இருந்தே எனக்கு அவளை பிடிக்கும். ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பவும் நான் தான் அவன் பின்னாடி போயிட்டே இருப்பேனா, ஒரு நாள் என்ன மதிக்கவே மாட்டா. அதனால ஒரு நாள் ஒரு வேலை பண்ணேன். என்னது வேலை? ரொம்ப பெருசாலாம் இல்ல, ஆனா அன்னைக்கு சிக்கிட்டா. டேய் ரெக்கார்டெல்லாம் மேம் ஆஃப்டர்நூன் மேலே தான் சைன் பண்ணுவாங்களாம். நான் இப்போவும் வாங்கிட்டேன்டா. என்னடா இவ்வளோ கோவமா வந்திருக்கா? என்னடா பண்ண? அத்தைக்கிச்சு போட்டிருக்கே. என்னவோ பலமா பண்ணிருக்கான் போலவே. நமக்கு இங்க வேலை இல்ல. ஹேய் இப்ப எதுக்குடி நோட்டை விட்டு அடிச்ச? ஓ ஐ சி. சரிங்க மேடம்,
எதுக்கு இப்ப நோட்டை விட்டு அடிச்சிங்க? தெரியாம கேக்குற உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன்னத்தானே என்னது? பாட்டு. உன்னதான் என்னதான் யார் பாட்டு எழுதிருக்கா? நல்லா போய் சொல்லாத என்ன? இப்ப என்னடி உனக்கு? மறுபடியும் டீ சொல்லாத. சரி ஓகே, சொல்லல. என்ன வேணும்? இங்க பாரு, நீ ஸ்கூலுக்கு வேணா பீப்பிள் லீடரா இருக்கலாம். அதுக்குன்னு உன் அதிக பிரசங்கத்தனத்தெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்காத. எதுக்கு எதுக்கு இப்படி என்ன தொந்தரவு பண்ற? நிறுத்து. நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பேசு. நடிக்காத தயவு செய்து. ஸ்கூல் முழுக்க எல்லார்கிட்டயும் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சுன்னு சொல்லி வச்சிருக்கேன். இதுக்கு அப்படி என்ன சொல்ற? இது வரைக்கும் என்னென்னவோ பண்ணி பார்த்த. எதுக்கும் வேலைக்கு ஆகலன்னதும் இந்த மாதிரி சொல்லி சொல்லி என் மனசுல சிம்பத்தி கிரியேட் பண்ணலான்னு பாக்குறியா? இங்க வந்து ஆள் நல்லா தானே இருக்க. இனி ஒரு டைம் இப்படி என்கிட்ட எதுவும் பண்ண ஸ்ட்ரைட்டா பிரின்சிபல் ரூமுக்கு தான் போவேன். ஆக்சுவலா ஒரு சின்ன திருத்தம். எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சுன்னு சொன்னேன் தான். வரப்போற ஆனுவல் டேல டிராமால ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கேரக்டர். அத பத்தி தானே நான் எல்லார்கிட்டவும் சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, ஒரு விஷயம் தான் புரியல. டிராமா ஆக்சிடென்ட்டோ இல்ல உண்மையாவே ஆக்சிடென்ட்டோ, அத நான் யார்கிட்ட வேணா சொல்லுவேன். ஏன்னா இது என் வாய். எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சுன்னு நான் ஸ்கூல் முழுக்க கூட சொல்லியிருக்கலாம். அப்படி நானே ஒரு வேளை சொல்லியிருந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை? உன்கிட்ட வந்து யாராவது விஜய் உன்னை லவ் பண்ணி நீ திரும்ப லவ் பண்ணாதனாலதான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சுன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லல்ல. அது என்னன்னு நான் சொல்லட்டா? யாரோ பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தலை தெறிக்க ஓடி வந்திருக்க. ஆமா ஆமா, இல்லதான். இல்லன்னா தாரியா கண்ணுல தண்ணி ஊத்துற அளவுக்கு எதுக்கு தேடி தலை தெறிக்க ஓடி வரணும்? அது இது அது வந்து இது வந்து இன்னும் என்னென்ன சொல்லி சமாளிக்க போற? பேசாம உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கோயேன். சரி, நல்லா தானே இருக்கேன். இன்னமும் எதுக்கு அழுதுகிட்டு? கேக்கல. கூண்டுக்குள்ள கட்டி போட்டு வளர்க்குறாங்க. சரிதான், நீ என்ன ஜூல இருக்க வேண்டிய ஆள் தானே. இம்சை. இங்க பாரு, உனக்கு என்ன வேணா ஆகட்டும். நான் அதுக்கெல்லாம் அழல. கண்ணுல வரமுல தூசி அடிச்சிருச்சு, அதான் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. யாரோ ஒரு பக்கெட் அளவு கண்ணுல தூசியை கொட்டிருக்காங்க போல. இல்லன்னா எப்படி தாரியா கண்ணீர் வராதே? பார்த்து வர வேண்டியதானே. நான் எங்க போயிட போறேன்? இங்க பாரு, கோவப்படுத்தாத. நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. இல்ல புரியல, நான் என்ன பண்ணேன்? சொல்ல போனா இந்த 1 year மட்டும் தான் நான் இங்க படிக்க போறேன். அதுவும் இன்னும் ஜஸ்ட் 3 months. அதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு இந்த ஸ்கூலை விட்டு கிளம்பிடுவேன். கவலைப்படாத, அதுக்கப்புறம் என் தொல்லை இருக்காது. அப்புறம் ஒரு விஷயம் புரியல. நான் உன் பின்னாடி சுத்துறது உனக்கு பிடிக்கவே இல்லைங்கிற. நானும் என்னென்னவோ பண்ணியிருக்கேன். ஆனா எப்பவுமே நான் பிரின்சிபல் ரூமுக்கு போறேன்னு சொல்றே தவிர ஒரு நாள் கூட போனது இல்லையே. ஏன் 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 உனக்கு என்ன பிரின்சிபல் கிட்ட மாட்டி கொடுக்கணும்னு தோணல? அப்போ சம்திங் இல்ல இருக்கு இருக்கு. சரி இல்ல. சரி நம்பிட்டேன். ஓ, போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சுல்ல. சரிம்மா, 3 மாசம் முடிச்சுட்டு போறேன். தெரியுது, தலை தெறிக்க ஓடி வந்தப்பவே தெரியுது. ஏய் பாத்து. ஹேடி, உனக்கு உள்ளுக்குள்ள நான் இருக்கேன்னு தெரியாது எனக்கு. பய புடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அட இன்னைக்குதான் பிள்ளை முகத்துல 100 watts பல்பை மாட்டி விட்ட மாதிரி ஒளி பிரகாசமா இருக்கு. சே ஆனாலும் சரியான கள்ளி எப்படியோ சாதிச்சிட்ட பாத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லடி. சத்தியமா நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ மட்டும் நான் வீட்டுல மாட்டி இருந்த விஷயத்த அவன்கிட்ட போய் சொல்லாம இருந்திருந்தனா அவன் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டான்.
அதுவும் இல்லாம அவங்க தாத்தாவை கூட கூட்டிட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு எல்லாமே இவ்வளவு அழகா அமைஞ்சது. நடத்துடே நடத்து. நான் நினைச்செல்லாம் கூட பார்க்கவே இல்ல. தாத்தா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு அவருக்கு சின்ன வயசுல ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்காருன்னு. நானெல்லாம் அந்த பெருசா கண்டுகிட்டது கிடையாது. ஆனா எப்படி இப்படின்னு தான் தெரியல. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்காதா பின்ன. நேத்து வரைக்கும் வீட்டுல போட்டு அடி புரட்டி எடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உன்னால உங்க மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்குல்ல? என்னடி பெருமூச்சு விட்டுறத பார்த்தா? எல்லாமே சந்தோஷம். என்ன இனி பார்க்க முடியாது, பேச முடியாது. ஆமா, நீங்க இந்த ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நடக்கிற ஆளு தானே. போடி. சச்சே இல்ல காயத்ரி, எனக்கும் முன்னாடி அப்படியே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் வீட்ல ஒருத்தரை போல எல்லாரும் எங்க ஃபீலிங்ஸை மதிச்சு எங்களுக்கு ஓகே சொல்லிருக்காங்க. அதனால நாங்களுமே வீட்ல இருக்கவங்கள மதிச்சு அவங்களுக்கு ஏத்த போல தானே நடந்துக்கணும். ஹரா, ஒரு மாசத்துக்கே கண்ணீர் விட்டு புலம்பி அழுதுட்டு இருந்தேடி. அப்படி பார்த்தா இன்னமும் 48 மாசம். பார்க்க தானே போறேன் எத்தனை நாளைக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னு. பாரு பாரு ஆக்குறேன். ஜெரிமா அம்மா எங்க போல கோவிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. சுபா இவளை சமாதானப்படுத்தவே முடியாது. என்ன இவ? ஆமா நான் இவளுக்கு யாழினி 1 மந்தா தானே தெரியும். ஆமா ஃப்ரோஸ், முன்னாடி அளவுக்கும் அடம் இருக்குதா. ஆனா முன்னாடி எல்லாம கூட உன் கூட தானே அதிக அளவு இருப்பா. இப்போ எப்படி அவங்க வந்த 1 மாசத்துல அவங்கள அதிகம் தேட ஆரம்பிச்சிட்டா. குழந்தைங்களுக்கு தெரியும்ல ஃப்ரோஸ், நம்ம எல்லா குழந்தையும் ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறதுக்கும் ஒரு குழந்தைய மட்டும் அதிகமா கேர் எடுத்து ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னா அந்த குழந்தைக்கு தெரியாமையா இருக்கும். குழந்தைங்களுக்கு மத்தவங்கள விட அம்மா தான் ஸ்பெஷல்ன்றது எந்த விதத்துலயும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனாலும் யாழினி அவங்க ஜெரி அவங்க சொந்த குழந்தைய தாண்டி பாத்துக்கிறது அளவு பாத்துக்கிட்டாங்க. ஜெரி தான் இனி அவங்க மொத்த உலகமும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க நம்மளை விட அந்த குழந்தைக்கு எவ்வளவு பாசம் கட்டியிருப்பாங்க. சரிதான், ஆனா இப்ப இவ்வளவு சமாதானப்படுத்தவே முடியலையே. அதுதான் எனக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. சரிம்மா, இப்படி அழுதுட்டே இருக்க கூடாது. இவ இப்படி அழுதுட்டே இருந்தா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சமும் காமா இருந்தா தானே ஆபரேஷன் காலையில நல்லபடியா பண்ண முடியும். அதுவும் இல்லாம டாக்டர் அடுத்த 8 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிட கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவ இப்ப இருக்க நிலைமைக்கு அவ கையில வச்சிருக்கிறத சாப்பிட போறதும் இல்ல. அழாம இருந்து கொஞ்சம் தூங்கிட்டாள்னா பரவாயில்ல. அதுக்கு யாழ் நீங்க வரணும். அவங்களுக்கு கால் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. ஐயோ நான் எவ்வளவோ பண்ணேன் அஃப்ரோஸ், ஆனா அவங்க கால் எடுக்கவே இல்ல. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எந்த கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு தெரியல. சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு நானும் அமைதியா இருக்கேன். சரிம்மா அழாத பாப்பா. என்னாச்சு? குழந்தைகளுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கா? அட வாங்க டாக்டரே, இவ யாழினி கேட்டு அழுதுட்டு இருக்கா. அம்மா கையில என்னது? அவளுக்கு சாப்பிட எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன்ல. இல்ல டாக்டர், ஆபரேஷன் பண்றதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொன்னீங்க. அவளை என்னென்ன சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையா, அதான். அத கூட அவ சாப்பிடவும் இல்ல. யாழினி கேட்டுதான் அழறா. அம்மா யாழினி எங்க? அவங்க ஜெரிக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியணும்ன்றதுக்காக கோவிலுக்கு போறேன்னு சொன்னாங்க. இன்னமும் ஆளை காணும் டாக்டர். எவ்வளவு டைம் காலும் பண்ணி பார்த்தாச்சு, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? சரி எப்படியும் வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஜெரி குட்டி, அம்மா எங்கேயும் பொழைப்பா வந்துருவாங்க. நம்ம கொஞ்ச நேரம் வெளியே போயிருப்போமா? நான் எந்த தப்புமே பண்ணல. என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க? நான் வேற சீக்கிரம் போகணும். ஜெரிக்கு அங்க ஆபரேஷன் நடக்கிறதுக்கு எல்லாம் தயாரா இருக்கும். அவ வேற ரொம்ப பயப்படுவா. நான் அவ கூட இருந்தாதானே ஆபரேஷன் போறதுக்கு அவ எந்த பயமும் இல்லாம போவா. போன கூட புடுங்கி வச்சுக்கிட்டான். இப்போ நான் எப்படி தகவல் சொல்ல முடியும்? கடவுளே. சார். என்னம்மா? சார் நான் எந்த தப்புமே பண்ணலையே சார். என்னதுக்கு சார் இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? எனக்கு நீ சொல்றது புரியுது. உன்னை வேணும்னே தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. திரு சார் தான் இவ்வளவுக்கும் காரணம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. நீ அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பாரு. நான் இப்படி நின்னு பேசுறத பார்த்தா கூட திட்டுவாங்க.